ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம வாங்குகிற காசுக்கு நாணயமாக முதலாளிக்கு நம்பிக்கையாக நம்ம வேலை செய்கிறது நம்ம கடமை. அது எந்த வேலையாக இருக்கட்டும், ஆனால் நம்ம முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும் கண்டிப்பாக. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கலாம். அதை நம்ம ஒரி பண்ணக்கூடாது. நம்ம ஒரி பண்ணோம்னா நம்மளோட வீக்னஸ்ன்னு அவங்க நினச்சிப்பாங்க. வேண்டாம், அதை ஒரி பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தியானம் இருந்தீங்கன்னா போதும். அந்த தியானத்தில் நம்ம மைண்ட் கரெக்டாக வந்துடும். நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது கண்டிப்பாக. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் ஒரு அவருக்கு பணக்காரர் தானே, அவருக்கு என்ன குறை இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்போ இந்த ஏழை நபர் என்ன இப்படி நடந்து போய் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கார். நான் ரொம்ப பணக்காரர், எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு ஒரு முனிவர்கிட்ட சொல்லின்னு இருக்கிறப்ப, அந்த முனிவர் சொல்கிறார், இந்த பார்க்கில், அதாவது இந்த மைதானத்தில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரை சொல்கிறார், நீ தானம் பண்ணி யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க உனக்கு நிவர்த்தி ஆயிடும், அதாவது நீ நிம்மதி ஆயிடும் அப்படின்னு பார்த்தா, அந்த 3 பேருமே வாங்கலையா. அந்த 3 பேருமே அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போயிருக்கார். அந்த நபர்கிட்ட கொடுக்குற, இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டாம், இன்றைக்கி தேவைப்படலை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் எனக்கு இப்போ தான் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கார், அதனால் எனக்கு தேவைப்படலை. இன்னொருத்தர் எனக்கு நிறைய இருக்குது, அதனால் தானம் வேண்டாம் அப்படிங்கிறப்ப அவருடைய இன்னும் கர்மவினை அனுபவிக்கிறாப்புல இருக்குது. அப்படியே இருக்கிறப்ப முனிவர்கிட்ட சொல்கிறார், இன்னும் வாங்கிக்கல, அப்போ நீ இன்னும் பொறுமையாக இருக்கணும். அதாவது ஆன்மீகமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் பொறுமை தான் வேணும் கண்டிப்பாக. அப்போ மறுநாள் அவரோட கடமைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி முனிவர்கிட்ட நான் இன்றைக்கி போய் கேட்குறேன் அப்படிங்கிற. அதே ஒரு 2-3 பேர் அந்த இடத்துல உட்கார்றப்ப அன்னதானத்தோட உணவு பொட்டலத்தோட இதையும் கொண்டு கொடுக்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், உங்கள் தானத்தை நான் வாங்கிக்கிறேன், ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு இதை மூலதனமாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் நல்லா வந்துட்டார். ஆக நம்மளோட உழைப்பு அவர்கிட்டேருந்து வாங்கினாலும் அது தகணும், நம்மளுக்கு இது பண்ணலாங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வரும் கண்டிப்பாக. தானம், தர்மம் அது